ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணரும்படி திறந்த வாசலை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு ஜெபமும் அவனுடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் தாமே எங்களுடைய சகல பிரயாசங்களையும் அங்கீகரித்து அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணி நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறீர் என்பதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய வல்லமைகளை நீரே விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. சிறுமை எளிமையும் மான மனிதனாம் நான்கும் நினைவாயினே. சிறுமை எளிமையும் மான மனிதனாம் நான்கும் நினைவாயினே. நீரன் துணையும் என்னை காக்கும் தேவனும் என்றே நான் பாடுவே. நீரன் துணையும் என்னை காக்கும் தேவனும் என்றே நான் பாடுவே. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவில் இருந்து நீரே என் பாதுகாப்பு. எந்தன் இதயமதில் உந்தன் வேதமே நிலையாயிருக்கிறதா. எந்தன் இதயமதில் உந்தன் வேதமே
நிலையாயிருக்கிறதா? தீயோர் கையில் நீர் என்னை விடுவதில்லை, தீமையும் சேர்வதில்லை. தீயோர் கையில் நீர் என்னை விடுவதில்லை, தீமையும் சேர்வதில்லை. என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. தேவ ஜனத்தினை காத்து நடத்துவது உந்தன் புயமல்லவா? தேவ ஜனத்தினை காத்து நடத்துவது உந்தன் புயமல்லவா? செட்டை நிழலிலே காத்து அணைக்கும் நல் தாயின் நண்பல்லவா? செட்டை நிழலிலே காத்து அணைக்கும் நல் தாயின் நண்பல்லவா? என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. தீமை ஒன்றும் நேர்ந்திடாமல் என்னை காக்கும் அன்பு. என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. என் தாயின் கருவிலிருந்து நீரே என் பாதுகாப்பு. சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்தமுள்ள சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பேசக்கூடிய உம்முடைய சத்திய வேத வாக்கியங்களின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆழமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 112வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சலிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. புதுபெலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புதுபெலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீ, கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான், திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே, திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆவியானவரே, உம் கிருபைக்காக உம் இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்கள் இந்த காலை வேளையில் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அளவற்ற மகிமையினாலே எங்கள் இருதயம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரை திருப்தியாக்கி கொண்டு வருகிறதற்காக உம் நாமத்தை நன்றியோடு 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 நாங்கள் யாவரும் உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம் கிருபைகளுக்காக நன்றி, உம் வல்லமைகளுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. கோடா கோடி துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றியோடு 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 உம் நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே, இந்த காலை வேளையில் உம்முடைய புதிய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவராக தேவனே நிரம்பி வழியே செய்ய வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பியருளும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய மகிமைகள் எங்கள் மேல் பூரணமாய் இறங்கி நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய காலை வேளையிலே புதிய மகிமையை நீர் எங்கள் மேல் நிரப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே, ஆக்ரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. என் இதயத்தை ஆக்ரமியும், என் நினைவினை ஆக்ரமியும், என் இதயத்தை ஆக்ரமியும், என் நினைவினை ஆக்ரமியும், என் செயல்களை ஆக்ரமியும். ஆவியானவரே, என் செயல்களை ஆக்ரமியும். ஆவியானவரே,
ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே, என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும், என் சரீரத்தை ஆக்கிரமியும், என் உணர்வினை ஆக்கிரமியும், என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆவியானவர், எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் சொல்லுவோம், என் நடக்கையை ஆக்கிரமியும். ஆவியானவரே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஜெபங்களை ஆக்கிரமியும், என் தியானங்களை ஆக்கிரமியும், என் ஜெபங்களை ஆக்கிரமியும், என் தியானங்களை ஆக்கிரமியும், என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. அல்லேலூயா. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை வல்லமையாய் நிரப்பும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே, என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, அசைவாடும் உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, லூயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே, இந்த புதிய காலை வேளையிலே புதிய மகிமையினாலே புதிய வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பிக் கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்கள் ராஜாவாக, நீர் எங்கள் கன்மலையாக, நாங்கள் வந்தடையத்தக்க கேடகமாக, துருகமாக கர்த்தர் நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறதற்காய் உம் நாமத்தை நன்றியோடு 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 துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். தேசத்தை அச்சுறுத்தும் பயங்கரங்கள் தேச எல்லைகளிலே எங்கும் காணப்படாதபடி தேவ கிருபை தேச எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக தேசத்துல வறுமை கோட்டிற்கு கீழாக வாழ்க்கை வாழக்கூடிய அநேக மக்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத அநேக விதமான மக்களுடைய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். சென்ற நாள் இரவு வேளையிலே பெய்த அந்த மழையை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கின்றோம். அந்த மழை வேளையில அவங்க வெளியே தங்கியிருக்கக்கூடிய மக்கள், வீடு வாசல் இல்லாத எத்தனை மக்கள் மழையில நனைஞ்சு பனியில நனைஞ்சு அநேக விதமான காரியங்களை இழந்து போகக்கூடிய மக்களாய் இருக்கிறதை கண்கூடாக பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக தேவன் நினைவிலே கொண்டு அவர்களையும் தம்முடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக
ஆண்டவராக தேவன் நிரப்பும்படிக்காக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இரக்கம் பாராட்டும் நல்ல கர்த்தர் தாமே அவர்களுக்கும் தகுந்த இரக்கங்களை தந்து அவர்கள் தங்குகிறதற்கு நல்ல ஒரு இல்லத்தை, அவர்கள் புசிக்கிறதற்கு நல்ல ஆகாரத்தை, அவர்களுக்கு தேவையான நல்ல தேங்க்யூ மை ஃபாதர் உடைகளை ஆண்டவராக தேவன் தந்து அவர்களையும் பராமரிக்கும்படிக்காக இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படக்கூடிய காட்டு புல்லுக்கே தேவன் இப்படியாய் உடுத்துவிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை அவர் எவ்விதமாய் உடுத்துவிப்பார் என்று சொல்லி வேத வசனத்தின் வழியாக நாம் கற்க ஆரம்பிக்கிறோமே. கர்த்தர் அவர்களுக்கும் தம்முடைய இரக்கங்களை தரும்படிக்காக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவராக தேவன் பராமரிக்கும் தேவனாக தம்முடைய கிருபைகளை கர்த்தர் மெய்யாகவே உருவாக்கும்படிக்காக இப்படிப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களா நாம் ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்ம எல்லாம் நல்ல ஒரு வீட்டுல நல்ல ஒரு சூழ்நிலைகளை நாம் வசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். 3 வேளை ஆகாரம் தவறாமல் உட்கொள்ளக்கூடிய நிலைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஒரு வேளை ஆகாரம் கூட இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் இல்லாதிருக்கக்கூடிய ஏழைகளையும் எளியவர்களையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் நாங்கள் நினைவிலே கூறுகிறோம். கர்த்தராக தேவன் இரக்கங்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காகவும் நீ சிலுவையை சுமந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய தழும்புகள் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆதாரம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சென்ற நாட்களிலே பெய்த மழையினால அல்லது அநேக விதமான பனியினால இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் அநேகம் வியாதிப்பட்ட மக்கள் இருக்கிறதை பார்க்க முடியுமே. அவர்களுக்கெல்லாம் இறங்கும் நல்ல கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய கிருபைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைக்கு நாங்க போகிறதுக்கு எங்களுக்கு நல்ல வசதி உண்டு. ஆனா அவங்களுக்கு வசதி இல்லாத இருக்கக்கூடிய எத்தனை ஏழை மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தரின் இரக்கங்களை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக தேவன் இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற காக்கி குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய மனிதர்களை நினைவிலே கொள்ளுகிறது எத்தனை நிச்சயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தரின் இரக்கங்களை தருவீராக, கர்த்தரின் இரக்கங்களை தருவீராக. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். இறங்கும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, கைவிடப்பட்ட மக்களுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஏற்ற வல்லமைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து இன்று முதல் ஆண்டவராக தேவன் மெய்யாகவே தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பனாக, தாய் இல்லாதவர்களுக்கு தாயாக, எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் இழந்து போன மக்களுக்கு அன்னவஸ்திரம் அளிக்கக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்று உம் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தரில் விளங்கப்படும். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக ஏழை எளிய மக்களை கர்த்தர் நினைவிலே கொண்டு அவர்களுக்கும் அன்னவஸ்திரம் தந்து தம்முடைய மகிமைகளை ஆண்டவராக தேவன் விளங்கப்பட போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு இந்த காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற மனப்பூர்வமான இந்த சொற்ப காணிக்கைகளை தேவ சமூகத்தில் படைக்கும்படிக்காக வந்திருக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு உள்ளம் மகிழ்ந்ததை போல எங்களுடைய கர்த்தாவை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தக்கூடிய இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கின்றோம். முழு மனதோடு கூட செலுத்தப்படும் இந்த காணிக்கைகளை நீர் ஏற்று அதற்கேற்ற பலன்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிரிலே
இயேசுதான் வாழ்விலும் என் தாழ்விலும் உடனிருப்பவர் இயேசுதான் இயேசுதான். ஜீவன் தந்தென்னை மீட்டவர், தோளில் என்னை சுமப்பவர், கண்கள் என் மேல் இருத்தியே பாதை திருத்தி நடத்துவார். விடியலாய் என் வாழ்வில் உதித்து இருளை வெளிச்சமாக்குவார். தடைகள் யாவும் மாற்றி என்னை முன்னே நடக்க உதவுவார் உதவுவார். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு. நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கருணை புரிந்த தேவனை கரங்கள் உயர்த்தி போற்றுவேன். வரங்கள் நிறைந்த ஊழியம் மரணம் வரைக்கும் மாற்றுவேன். குருதி சிந்தி மறிக்க நேர்ந்தார் மகிழ்ச்சியோடு மரணிப்பேன். கர்த்தர் தோளில் நித்தம் சாய்ந்து நித்தியத்தில் வாழுவேன் வாழுவேன். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு. நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கரங்கள் கொண்டு தாங்குவார், சிறகினால் என்னை மூடுவார். பயங்கள் யாவையும் போக்குவார். தேவனும் என் ஜீவனும் இயேசுதான் இயேசுதான். வாழ்விலும் என் தாழ்விலும் உடனிருப்பவர் இயேசுதான் இயேசுதான். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு. நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கென்று பிரியமான பலிகளை கொடுக்கும்படியான நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்திரதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுத்த அந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி அனுகூலமான வாசல்களை திறந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார்.
அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் சகல நன்மையான காரியங்களை தரும் ஒரு மக்களாக நாம் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஒரு மனிதன் ஒரு நிலத்திலே நல்ல ஒரு விதை ஒன்று வைக்கிறான் என்று சொன்னால் மனதிலே ஒரு விருப்பத்தோடு கூட அந்த காரியங்கள் யாவற்றையும் அவன் வைக்க ஆரம்பிக்கின்றான். அந்த விதையானது முளைத்து அது வளர்ந்து அது அநேகம் கனிகளை கொடுக்கும் என்கின்ற ஒரு மன விருப்பத்தோடு வாஞ்சியோடு அவைகளை அவன் மெய்யாகவே உருவாக்க ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தகுதியான பலன் கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்கினால், தேவன் எதிர்பார்க்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக, ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சந்திப்பின் நாள்ல தேவன் தரும் சகல விதமான நன்மையான காரியங்களை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் அல்லது உலகத்திலே பிறந்த எல்லா மக்களும் பரலோகத்துக்குள்ள போவாங்களான்னு கேட்டா இல்லை. பரலோகத்துல அதற்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மனுஷன்று தான் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய பலன்களை யார் யாரெல்லாம் தர்றாங்களோ, என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ இவைகளை நான் முதல் காரியம் சரியான விதத்தில் விளங்கி கொண்டு அவைகளுக்கேற்ற விளைவுகளை நான் விளைந்து தீர்க்க ஆரம்பித்தால் தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். நல்ல ஒரு காரியத்தை உங்க கூட நான் பேச வேண்டியது அவசியம். கொஞ்சம் முக்கியமான ஒரு கருத்தை நான் பேசணும். அதுல என்ன அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயத்தை வைக்க மாட்டார். நல்ல ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஓடக்கூடிய ஓட்டம் வேறு, நீங்க ஓடக்கூடிய ஓட்டம் வேறு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு வேறு, உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு வேறு. இப்போ ஒரு எக்ஸாமினேஷன் ஹால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் அநேக விதமான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸாம் எழுத போறாங்க. அதுல ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு பையன், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பையன் அதாவது அந்த எகனாமிக்ஸ் எழுதக்கூடிய ஒரு பையன் வச்சுக்கோங்க. இன்னொரு பையன் பார்த்தா வானவியல் எழுதக்கூடிய ஒரு பையனை வைத்துக் கொள்ளுங்க. இவன் அவனை காப்பி அடிக்க முடியாது, அவனை காப்பி அடிக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி சப்ஜெக்ட் கொடுக்கப்படுகிறது. சயின்ஸ்ல இருக்கக்கூடிய காரியங்களை அவன் படிச்சிருந்தா சயின்ஸுக்குரிய அந்த விடைகள் யாவற்றையும் எழுத முடியும். அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட காரியத்தை அவன் படிச்சிருந்தா அதுக்குரிய விடைகளை அவன் எழுத முடியும். சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் காப்பி அடிக்கிறது எவ்வளவு அபத்தமானதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேக விதமான மக்கள் நிறைய ஊழியர்களை காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தா அவைகள் மகிமையிலே ஒன்றிற்கு ஒன்று வித்தியாசமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ ஒன்னொன்னுக்கும் ஒரு தனித்துவம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தனித்துவத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். நான் அதற்கேற்ற வண்ணமாய் வளரும். நிறைய பேர் என்ன காரியத்தை யோசிக்கிறாங்க, அவன மாதிரியே நான் போனா பரவாயில்ல. இல்ல, அவனுடைய வழி வேறு, நம்முடைய வழி வேறு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு வேறு, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு வேறு. நிறைய ஜனங்கள் நினைக்கிறது மாதிரி அவன மாதிரியே நம்ம போயிட்டு பரலோகத்துக்கு போக முடியும், நிச்சயமா முடியாது. என்னுடைய ஓட்டத்தை நான் முதல் காரியம் விளங்கி கொண்டு என்னுடைய அழைப்பிலே நான் சரியாக ஓட ஆரம்பிச்சாதான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பின் விகிதத்தை சரியான விதத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய இந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் என்ன காரியத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசிகளா நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட வேண்டியது அவசியம் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, நீங்களா யுத்த வீரர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். சில பேர் சொல்றாங்க, அநேக விதமான காரியங்களின் ஊடாக கடந்து. உண்மைதான், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வரங்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் எனக்கென்று ஒரு வழியை வைத்திருப்பார். இந்த வழியை முதல் காரியம் நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது மற்றவனுக்கு முன்பதாக என்னை பற்றி கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த மாட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்றவனுக்கு என்னை பற்றி ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துவாரான்னு சொன்னா நிச்சயமா இல்லை. என்னோடு கூட பேசக்கூடிய கர்த்தர் தான் எனக்கு தேவையான ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் யாவற்றையும் கற்பிக்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் முயற்சி பண்ணி நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து என்னை அழைத்த நோக்கம் என்ன என்று நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கேட்கணும். அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரோடு கூட நேரடியான ஒரு தொடர்பிலே இருந்து அவனுடைய அழைப்பை ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டு அந்த ஓட்டத்திலே அவன் சரியாக இயங்க ஆரம்பித்தால், அப்ப நான் கற்பிக்கக்கூடிய ஓட்டத்துல எல்லாம் நீங்க ஓடக்கூடாது, மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஓட்டத்துல எல்லாம் ஓடக்கூடாது. எனக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன ஓட்டத்தை வச்சுக்க, அப்ப நீங்க தான் உட்கார்ந்து கேட்க வேண்டியது அவசியம். இதைத்தான் இன்றைக்கு அநேக விதமான ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே புரியாம யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி எல்லா விதமான மக்களும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன்.
சில சில இடங்கள் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா அநேக விதமான ஜனங்கள் திரளாய் ஓடிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல பார்க்கக்கூடிய மக்களும் அங்கங்கே நிற்கக்கூடிய மக்களும் அவங்க கூட சேர்ந்து இணைந்து ஓட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவங்களை நிறுத்தி நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுங்க, எதுக்காக ஓடுங்க, எனக்கும் தெரியலைங்க, எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன். இது இல்ல, எனக்கு என்று என்கின்ற ஒரு பாதையை ஆண்டவராக தேவன் வைத்திருக்கிறார். அதை நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து நானே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தா மட்டும்தான் என்னுடைய ஓட்டத்தை நான் புரிந்து கொண்டு சரியான இலக்கை எட்ட என்னால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. அவனுடைய ஓட்டத்தில் ஓடி அவனுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுத்தா கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பலன்களை நான் பெற முடியாது. எனக்குண்டான கனி நான் கொடுத்தா தான் அதற்குரிய பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவனை மாதிரியே நான் ஓடி அவனுடைய காரியத்தின்படி, அப்ப நாங்கெல்லாம் யாரு, அந்த மாதிரி நாங்கள்லாம் அதை ஊழியம் பார்க்கக்கூடிய நாங்கள்லாம் யாரு, உங்களுக்கெல்லாம் வந்து அநேக விதமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களை தவிர, மற்றபடி உங்களுக்கு தேவையான வழிகளை கற்பிக்கக்கூடிய ஒரு மக்களை தவிர எங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கிறதை பற்றி எந்த ஊழியக்காரனும் பேசக்கூடாது. அவனுடைய காரியம் வேறு, நம்முடைய அழைப்பு வேறு. இப்போ முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான காரியம் என்ன, நான் பலனை கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய அழைப்பை முதல் காரியம் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய அழைப்புல மிகுதியான பலன்களை கொடுக்க வேண்டியது அவசியம். நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஓட்டம் என்ன, எனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு என்ன, என்னை ஆண்டவராக தேவன் என்ன வழியிலே நடத்த வேண்டும் என்று சித்தம் வைக்கிறார், எதை நோக்கி நான் கடந்து போக வேண்டும், எது என் ஆண்டவராக தேவனால் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை என்கிறதே முதல் விஷயமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்கள்ல அநேக விதமான அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே தெரியும், எருசலேம் பட்டணத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பெந்தைகோஸ்தே நாளுக்கு பிறகாக உருவாக்கப்படக்கூடிய அந்த நாள்ல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடி வந்து மேல் வீட்டறையிலே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமைகளை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏகமாய் ஒரே இடத்துல இணைந்து கர்த்தராகிய தேவனுடைய காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பெற்ற அபிஷேகத்தை அவர்கள் அப்படி வைத்துக் கொள்ளாம அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களின்படி அவர்கள் கடந்து போய் ஊழியர்களின் ஊடாக ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கும்படி கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் உள்ள வரக்கூடிய நேரத்தில் அவர் மேலே ஆண்டவராகிய தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்தார். அவர் சொல்லுகின்றார், இவன் புறஜாதிகளுக்கு மத்தியிலே என் நாமத்திற்காக எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு முன்குறித்து வைத்திருக்கின்றேன். பேதுருவை ஆண்டவராகிய தேவன் அழைக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லுகின்றார், வானத்திலிருந்து ஒரு கூடு ஒன்றை நான் உருவாக்கி தந்தேன், அந்த கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஜீவராசிகளை நீ அடித்து புசிக்க வேண்டும் என்கிறதை பற்றி உனக்கு சொன்னேன். அந்த அழைப்பை நீ உதாசீனப்படுத்தினதுனால இந்த அழைப்பை நான் பவுலுடைய கரங்களை கொடுத்துட்டேன். நீ எருசலேமிலே தங்கி சபைகள் யாவற்றையும் சிறப்படுத்த வேண்டும். அப்ப அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் பேதுருவும் எப்படிப்பட்ட ஊழியம் பார்த்திருப்பாங்கன்னு பாருங்க. பேதுரு சபைகளை சிரமடைப்படக்கூடிய ஊழியத்தை, அப்போஸ்தலன் புறஜாதிகளுக்கு மத்தியிலே செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை. அப்ப ஒரே இடத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பல வேலைகளை அவர்கள் செய்ததற்கு என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான அழைப்பை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். இதை முதல் காரியம் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நான் விளங்கிக் கொள்கிறது மட்டுமல்ல, என்னுடைய அழைப்பை நான் என் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து நான் கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், என்ன காரியத்தில் நான், அதாவது ஆண்டவராகிய தேவனை பற்றி அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா வந்து, நம்ம எதையாச்சும் ஒரு காரியத்தை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் கொடுத்தா கர்த்தர் அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டார். நல்லா விளங்கிக்குங்க, எதை ஆண்டவராகிய தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நான் கொண்டு போய் கொடுக்கணும். இதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த ஒரு காரியம் ரொம்ப பிரியமா இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஹோட்டலுக்கு நீங்க வந்து கடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோட்டலுக்கு கடந்து போகக்கூடிய நேரத்துல நீங்க வந்து, அதாவது அந்த சப்ளையர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன வேணும்னு கேட்கக்கூடிய நேரத்துல நீங்க சொல்றீங்க, எனக்கு தேவையான ஆகாரமாகிய, அதாவது ஒரு சப்பாத்தி வேணும் கேட்குறீங்க. உடனே அந்த சர்வர் நேராக கடந்து போய் சப்பாத்திக்கு பதிலாக ஒரு கீ ரோஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நான் கேட்டது என்ன, நீ கொண்டு வந்து கொடுக்குற, அப்படித்தானே? எந்த விதமான ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அதைத்தான் நான் கொடுக்கணும். ஆண்டவராகிய தேவன் எதை என்னத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை தவிர்த்து சப்பாத்தியை கர்த்தர் கேட்டாலும் சப்பாத்தியை நம்ம கொண்டு கொடுக்கணும். அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு காரியத்தை இல்லை, அந்த சப்பாத்தியை காட்டில் இடியப்பறம் நல்லா சொல்லி கொடுத்தா அதை ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப வேதம் சொல்லுகிறதை போல என்னிடத்தில் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார், என்ன வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார், இதை யாரை பார்த்து நான் காப்பி அடிக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையோடும் கூட என்னுடைய நிலைகளை நான் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் தனித்துவமாய் உருவாக்கி வைத்திருக்கின்றார். எனக்கு நிகர் நான் தான், என்னுடைய ஓட்டத்திற்கு இணை நான் தான்.
எனக்கு ஈக்குவல்டா யாரையும் நான் ஒப்பிட்டு பேச முடியாது. என்னை மாதிரி அவனு வருவான், இவனு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவத்தை வைத்திருக்க ஆரம்பிக்கிறதுனால ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய விதத்தை பாருங்க. எல்லா விதமான மக்களையும் கர்த்தராகிய தேவன் நடத்தும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு பாதையிலே அவர்கள் அறியாத ஒரு புதிய மார்க்கத்திலே அவர்களை நடத்துகின்றார். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தராகிய தேவன் நடத்தும் பொழுது அவனவனுக்குரிய ஒரு புதிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை மற்றவன்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு அந்த மார்க்கம் தெரியாது. ஏன்னா அவன் நடந்த வழி அவனுக்கு தெரியுமே தவிர உங்கள் மார்க்கத்தை அவன் அறியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால உங்கள் மார்க்கத்தை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் உங்களை மெய்யாகவே அழைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தை தான் நீங்க கேட்கணும். அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய வழி, உங்களை பற்றி தானே எல்லா விதமான வழி. நீ எந்த வழியில போகணும், என்ன மார்க்கத்துல போகணும், என்னென்ன வழிகளிலே என்னென்ன காரியங்கள் யாவற்றை நீ சந்திக்க போகின்றாய், என்னென்ன விஷயங்கள் யாவற்றை நீ பெற்றுக்கொள்ள போகின்றாய் என்பதை பற்றி கர்த்தர் தான் உங்களுடைய வழிகளை தீர்மானித்து அந்த வழிகளின் ஊடாக உங்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டியது அவசியம். சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு வேறு, தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு வேறு. தாவீதும் போய் சவுலை போல தன்னுடைய தகப்பனுடைய அந்த கழுதையை தேடி நானும் போக வேண்டியதா இருக்கும் போல இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கழுதையை தேட ஆரம்பித்தால் கூட கழுதை கிடைச்சிருக்காது. ஏன்னா சவுலுடைய அழைப்பு வேறு, ராஜாவாக கூட இருக்கக்கூடிய சவுலுடைய அழைப்பு வேறு. அவன் காணாமல் போன கழுதையை தேடி கர்த்தருடைய நாமத்தினால் அபிஷேகத்தை பெற வேண்டும். இவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆடுகளை மேய்த்து அந்த இடத்தில் அவன் அபிஷேகத்தை பெற வேண்டும். அப்படிதான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம நல்ல ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பலன் கொடுக்கணும்னா நான் யாரையாகிலும் பார்த்து நான் பலன் கொடுக்க முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை நான் முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய செய்கைகளின் பலன்களை இழந்து போகாமல் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? ஒவ்வொரு காரியத்தினுடைய பூரணமான பலனை பெறும்படிக்காக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இயங்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பலனை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். உதாரணமாக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்குரிய பலன் உண்டு. பலன் பெறாமல் நீங்கள் ஜெபத்தை பாதியில முடிச்சிடாதீங்க. பலன் பெறாம ஊழியத்தை பாதியில் நீங்க நிறுத்திடாதீங்க. பலன் பெறாம ஃபாஸ்டிங் நீங்க பாதியில நிறுத்திடாதீங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செய்கைகளுக்கும் ஒரு பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை அடையாமல் போகும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனை நீங்களும் நானும் பெற முடியாதவர்களாய் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு செயலையும் நீங்கள் முழுமை பெற பண்ண ஆரம்பித்தால் முழு பலனை பூரணமாக நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஜபத்துல அரைகுறையா நீங்க செயல்படுத்த ஆரம்பித்தால் முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாது. ஒரு ஊழியத்துல அரைகுறையாக நம்ம காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் முழு பலனை நம்ம பெற முடியாது. ஆண்டவருடைய நாமத்தினால முழுமையான பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக எந்த செயலை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதில் பூரணமான பலனை பெறக்கூடிய அளவிற்காக நீங்கள் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப நம்மை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே வைக்கிறதுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலன் கொடுக்கும்படிக்காகவே உருவாக்கப்படுகிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான ஒரு பலன் உண்டு. ஒவ்வொரு மனிதனையும் அழைத்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் பலனை வைத்திருக்கிறார். அந்த பலனை நீங்கள் தர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய பலனை போல மற்றவனும் இதற்கு ஒத்ததான பலனை கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் எதிர்பார்க்க முடியாது. அவன் என்னை நடத்தினால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் அப்படி இருக்க முடியாது. எனக்கு உண்டான அழைப்பை நான் முதல் காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பலனை நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் என்னை அநேகம் விதமான மகிமையான ஒரு காரியத்திற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் ஒரு சாதாரணமான ஒரு பலனை கொடுக்கிறது உண்டானால் தேவன் அந்த பலனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு என்ன மகிமையை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ அதனுடைய முழு விளைச்சலை நான் தர ஆரம்பித்தால்தான் தேவ சன்னிதானத்தில் போய் நிற்கக்கூடிய தகுதிகளை பெறக்கூடியவனாய் விளங்க முடியும். சரி, பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த பலன் கொடுக்க முடியாமல் காணப்படக்கூடிய சில தடைகளை பற்றி நம்முடைய தியானத்துல பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஒரு முழு பலனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், முழு பலனை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துல நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதுதான் கொஞ்சம் நிதானம் வாசிக்கிறது, கவனிங்க. சில
விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதை ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு. இந்த அழைப்பு முழு பலனை தர வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு முக்கியமான பங்கு ஒன்று இருக்கிறது. அது விதைக்கப்படக்கூடிய இடமாகிய அந்த நிலம் நல்ல நிலமாய் இருக்கும். நன்மையான காரியங்களை விளைவிக்கும் நிலமாய் இருந்தால் அதனுடைய முழு ஈல்டிங்கை, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு ஈல்டிங்கை உங்களாலும் என்னாலும் தடையில்லாமல் கொடுக்க முடியும். விதை நல்ல விதை தான், எல்லா விதமான காரியத்திலும் நிறை மேனியான ஒரு விதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியத்திலே காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த விதையை எந்த விதமான குற்றம் சொல்லப்பட முடியாத ஒரு விதை என்றாலும் விதைக்கப்படக்கூடிய நிலம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதையினால் பலன் ஒன்று வருகிறது இல்லை. அப்போ முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா விதைகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விதைக்கப்படக்கூடிய இடமும் மெய்யாகவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. நல்ல நிலமாய் இருந்தால்தான் அந்த விதைகள் எல்லாம் ஒன்று 100ஆக, ஒன்று 30ஆக, ஒன்று 60ஆக பலன் கொடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கொடுக்கப்படக்கூடிய இந்த நிலங்கள் சரியான நிலமாய் காணப்பட ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பு 100 பலன்களை தரக்கூடிய அளவிற்காக 100 ஃபோல்டிங்காக ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய விளைச்சலை இந்த நிலமானது விளைந்து தீர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு என்ன காரியம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது? என் நிலம் நல்ல நிலமா இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கணும். அநேக விதமான விவசாய பெருமக்கள்கிட்ட நீங்க போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது அமிலத்தன்மை வாய்ந்ததா, காரத்தன்மை வாய்ந்ததா, உப்புச்சத்து நிறைந்ததா என்கிறதை பற்றி எல்லா விதமான தரங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து இந்த மண்ணுக்கு ஏற்ற விதைகளை போட்டா அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி விவசாய பண்ணைகளில் போய் அவங்க ஆராய்ந்து பார்க்கிறது வழக்கம். சில நிலங்களை இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த நிலங்களில் எவ்வளவுதான் நீங்கள் நீர் பாய்ச்ச ஆரம்பித்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை கொண்டு போய் போட ஆரம்பித்தாலும், உரங்களை போட்டாலும், அதன் பின்பதாக விளைகிறதுக்கு தேவையான அநேக விதமான தழைகளை போட ஆரம்பித்தாலும் அந்த நிலத்திலே நீங்கள் போடக்கூடிய விதைகளுக்கு ஒரு பலனும் வருகிறதே இல்லை. அப்ப அந்த நிலம் கெட்டுப்போன நிலமாக, பாழான ஒரு நிலமாக இருக்கிறது உண்டானால் அந்த நிலத்தினாலே நீங்கள் போடக்கூடிய விதைகளுக்கு பலன் ஒன்று வருகிறது. அப்போ முதல் காரியம் என்ன தேவை அப்படின்னா நிலம் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அழைப்பை பெறக்கூடிய நான் அழைப்பை பெறுகிறதற்கு முன்பதாக என் நிலமாகி என் வாழ்க்கையை முதல் காரியம் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் நல்ல நிலமாக இருந்தா 100 மடங்கான பலனை நான் தரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பேன். உதாரணமாக கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு நாள் நாங்க எல்லாம் ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய ஒரு நேரம், அந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய அந்த அருமையான சகோதரர் நிறைய இடங்கள்ல வேதாகமத்தை நிறைய வாங்கி வச்சிருக்கிறவர், நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட. என் கூட வந்திருக்கக்கூடிய நண்பர் அதை பார்க்கக்கூடிய நேரத்துல பார்த்தா, ஐயோ எவ்வளவு பைபிள் அடிக்க வச்சிருக்கிறாரு, எத்தனை விதமான அதாவது அந்த டிசைனான ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாரு என்பதை பற்றி பார்த்து என்னோடு கூட அது அந்த 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 விஷயத்தையே அடிக்கடியாக பேசிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தேன். எப்படியாச்சும் நம்ம போகும்போது அதாவது ட்ராக்ஸ்ல நிறைய ட்ராக்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அவசியம், நிறைய பைபிள் நாம் வாங்கி கொண்டு போக வேண்டியது அவசியம். நான் அவரை பார்த்து சொன்னேன், ட்ராக்ஸை வாங்குறது பெருசு இல்லை, வாங்கக்கூடிய ட்ராக்ஸை ஒன்று கூட நீங்க மீதி வைக்காம எல்லாத்தையும் கொண்டு போய் ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கணும். பைபிள் வாங்குறது பெருசு இல்லை, வாங்கக்கூடிய பைபிள்ல ஒன்று கூட மீதம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும். அப்படி நீங்க கொடுத்தா தான் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல இல்ல எனக்கு ட்ராக்ஸ் நிறைய வாங்கணும்னு ஆசை, பைபிள் நிறைய வாங்க வேண்டும் என்கிறது அவர் ஆசை. அந்த அந்த சகோதரன் கடைசியில் நாங்கள் ஊழியம் முடிச்சு திருப்பி வரக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியத்திற்காக நடத்தக்கூடிய அந்த சகோதரனை பார்த்து கேட்டார், ஐயா எங்களுக்கும் ட்ராக்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டும். உடனே அவர் என்னை பார்த்து கேட்டார், பிரதர் உங்களுக்கு ட்ராக்ஸ் வேணா எடுத்துகிட்டு போங்க. இல்லை எனக்கு வேண்டாங்க, அவர் தான் கேட்குறான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நிறைய ட்ராக்ஸை வாங்கி கொண்டு போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அந்த சகோதரனுடைய வீட்டுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நேரம், கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு பார்த்தா வாங்கி வைத்திருக்கக்கூடிய ட்ராக்ஸ் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கிறார். வாங்கி வைத்திருக்கக்கூடிய பைபிள்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் வாங்கக்கூடிய விதையினால என்ன பலன் இருந்தது? வாங்கியிருக்கீங்க, விதையை வாங்கினீங்க, விதைகளை கொண்டு போய் நீங்கள் மூட்டை கட்டி வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி என்றால் அந்த நிலம் சரியான ஒரு நிலம் அல்ல.
ஒரு நிலம் பலன்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பிரயாசப்பட ஆரம்பிச்சாதான் விதைக்கக்கூடிய விதைகளினால் அநேக விதமான பலன்களை அந்த நிலம் பெற ஆரம்பிக்கும். அந்த நிலத்திலே எந்த விதமான மாற்றமும் உருவாக்கப்படாமல் அவைகள் எல்லாம் வாங்கி பேச மூட்டை கட்டி வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த நிலத்தை கொண்டு நீங்கள் என்ன காரியத்தை செய்து முடிக்க முடியும்? வேதம் சொல்கிறதை போல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவராகிய தேவன் வரங்களை தர்றதில்லை? நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் நான் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாவே உட்கார்ந்துருக்க ஆரம்பிக்கிறேனே, ஏன் எழுந்து என்னால் கிரியைகளை நடப்பிக்க முடியல? இங்க இருக்கக்கூடிய அநேக விதமான வார்த்தைகளை நான் கேட்கிறேன், இல்லாட்டி இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்து அநேக வார்த்தைகளை கேட்கிறேன், இன்னொரு இடத்துல போய் வார்த்தைகளை கேட்கிறது பெரிய விஷயம் இல்ல, வார்த்தைகளுக்கு ஏற்ற பலன் வருகிறது, அதான் முக்கியம். பலன் ஏன் வரவில்லை என்று சொன்னால் என்னுடைய நிலம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த நிலத்தை நான் முதல் காரியம் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் என்னுடைய நிலத்திலே என்ன சத்து அதிகமா இருக்கிறது, அமிலச்சத்து இருக்கிறதா, அல்லது காரச்சத்து இருக்கிறதா, அல்லது உப்புச்சத்து அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதா, அல்லது இது அநேக விதமான அதாவது விளைச்சலுக்கு ஏற்ற காரியங்கள் தராதிருக்கக்கூடிய மண்கள் அமைந்திருக்கக்கூடிய களிமண் இருக்கக்கூடிய ஒரு நிலமா இருக்கிறதா? இதை நான் ஆராய்ந்து பார்க்காமல் வாங்கி வைக்கக்கூடிய விதைகளினால் பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. நிறைய விதையை நான் சேர்த்து வச்சிருக்கேங்க, சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அதற்கு ஏற்ற பலன் வராதிருக்கக்கூடிய விதைகளினால் பலன் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல என் நிலத்தை நான் முதல் காரியம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிலம் என்று அழைக்கப்படக்கூடியது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படும் பொழுது நல்ல முறையிலேயே கர்த்தராகிய தேவன் நம்மை உருவாக்கினார். முதல்ல நம்ம தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது எப்படி பிறந்தோமோ அது இரண்டாவது. ஆனால் என்றைக்கு நான் அபிஷேகத்தின் வல்லமைகளை பெற்றேனோ அன்று முதல் என்னுடைய நிலத்தை ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் பக்குவப்படுத்தினார். இந்த பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு இப்ப இந்த நிலம் விளைச்சலுக்கு ஏற்றதாய் காணப்படாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அப்ப இதுல அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன விஷயம் உருவாக்கப்பட்டது? நான் நிறைய விதைகளை நான் வாங்கி வாங்கி வைக்க ஆரம்பிக்கிறேன், நிறைய வசனத்தை கேட்கிறேன், ஒரு பலனும் என்னுடைய வாழ்க்கையில வரல, ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வரல. நிறைய விளைச்சல்கள் என்னுடைய வாழ்க்கையில விளைச்சலுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் போடப்படக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, எல்லா விதமான தன்மைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய நிலத்தில் என்ன பழுது இருக்கிறது என்பதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில நிலத்திலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை நான் சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லும் பாருங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். 31வது வசனம். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சூரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. நிலம் பாழாக்கப்படுகிறதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்தந்த காலங்களை கர்த்தராகிய தேவன் நியமனம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜெபிக்க ஒரு காலம், உபவாசம் பண்ண ஒரு காலம், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய ஒரு காலம், காத்திருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெற வேண்டிய ஒரு காலம், தந்திருக்கக்கூடிய நன்மைகளை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டிய ஒரு காலம், பயன்படுத்தப்பட்ட அநேகம் விதமான நன்மைகளின் மூலமாய் அநேகம் ஜனங்களை தேவனுடைய மந்தையிலே சேர்க்க வேண்டிய காலம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கின்றார். இந்த காலங்களிலே அந்தந்த காலங்களுக்குரிய தன்மைகளை நீங்களும் நானும் செயல்பட விடாமல் சோம்பேறித்தனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். சோம்பேறித்தனம் மட்டுமல்ல, மதிகட்ட ஒரு காரியம். மதியனுடைய வயலை நான் கடந்து போனேன், சோம்பேறினுடைய வயலை நான் கடந்து போனேன். இவங்க ரெண்டு பேருடைய வயலை நான் பார்க்கக்கூடிய நேரத்துல அவைகள் எல்லாம் அதுக்கு அதை சுற்றிலும் காணப்படக்கூடிய கல் சுவர் எல்லாம் இடிந்து போயிருக்கிறதை பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாத ஒரு வயலா இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். ஒரு வயல் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்துல அந்த ஜனங்கள் அந்த வயலை அவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமாய் பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வயலிலே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதைகளும் அவனுக்கு அநேக விதமான வருமானங்களை தரக்கூடியது. அந்த வருமானங்களுக்குரிய எந்த விதமான காரியத்தையும் அந்த மனிதன் நஷ்டமடையும்படிக்காக விட மாட்டான். என்றாலும் கூட கல் சுவர் இடிந்து போகக்கூடிய அந்த காரியங்களை கூட அவன் மெய்யாகவே அந்த காரியங்களை பற்றி கூட யோசியாமல் இருக்கிறான் என்று சொன்னால் ரெண்டு நிலைமைகள் தான் அதற்கு காரணம். ஒன்று சோம்பேறித்தனமும் மதிகட்ட காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பயிரை பற்றிதான அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவைகளை பற்றிதான விளைச்சலை பற்றிதான சகல விதமான உணர்வு அவனுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அவைகளை பற்றி அக்கறை அவனுடைய வாழ்க்கையிலே வரவே வராது. இதுக்கு பேரு அறிவுகட்ட தன்மை அல்லது மதியீனமான தன்மை. இரண்டாவது சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை. எனக்காக என்னுடைய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார்,
எனக்காக என்னுடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து வசனங்களை வாங்கி தருவார். எனக்காக ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நின்று திறப்பில் நின்று எனக்காக அவர் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அப்ப நீங்க என்னங்க செய்ய போறீங்க? நான் படுத்து நித்திரை பண்ண போகின்றேன், எனக்காக அவர் இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிப்பார். இந்த சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையும் மதிகட்டத்தனமான ஒரு வாழ்க்கையும் தான் நம்முடைய வயலுக்கு மகா பெரிய எதிரிகள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் நன்மையான அழைப்பை தருகின்றார். ஆண்டவருடைய வேதத்துல நம்ம வாசிக்கிறது மாதிரி ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இப்படிப்பட்ட கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு கனமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை பெறுகிறதுக்கு எத்தனையோ ஜனங்கள் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பு நாம் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. இந்த அழைப்பை பெற ஆரம்ப நாட்களில் எத்தனையோ மக்கள் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி நான் என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு சம்பவம், நான் மெய்யாகவே கண்ட ஒரு சம்பவம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஒரு திருச்சபையில நான் பங்கு பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபையிலே பங்கு பெற்ற அந்த ஆரம்ப நாட்கள். அந்த ஆரம்ப காலத்துல நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நானும் என்னுடைய மூத்த சகோதரி ஒரே நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டோம். அபிஷேகத்தை பெறக்கூடிய நேரத்துல அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமைகளை கட்டுப்படுத்த முடியல. ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளால் நிரப்பப்பட்டு ரொம்ப நேரம் அந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். அது ஒரு காத்திருப்பு கூட்டம், இரவு நேரத்தில் நடைபெறக்கூடிய கூட்டம். அதுல ரொம்ப நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணி முடிச்சார். திரும்ப அந்த கூட்டம் முடிந்து எழுந்து வர வேண்டிய நேரம். எழுந்து வரக்கூடிய நேரத்துல வாசல்ல ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான ஒரு மனிதர் உட்கார்ந்து இருந்தார். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீங்க எனக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா நீங்க எத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் ஏறக்குறைய 60 வருஷமா அந்த திருச்சபையில் நான் இருக்கிறேன்னு எனக்கு சொன்னார். உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்றீங்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நான் கேட்ட பொழுது, இன்றைக்கு காத்திருப்பு கூட நீங்க அபிஷேகம் பெற்றீங்க பாத்தீங்களா, இந்த அபிஷேகத்தை கேட்டு 60 வருஷமாய் நான் காத்திருக்கிறேன். இதுவரைக்கும் அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றதை கண்ட மாத்திரத்தில் என்னுடைய மனசுல பெரிய ஒரு சந்தோஷம். அபிஷேகம் பண்ணப்பட்ட இவன் எனக்காக ஜெபித்தால் எனக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை தருவார் என்கிற ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையினால உங்கள்கிட்ட நான் ஜெபிக்கக்கூடிய அந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். எனக்காக நீங்க ஜெபிங்க பிரதர், கர்த்தருடைய நாமத்தினால அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் யோசிங்க, அபிஷேகத்தை பெற ஒரு மனிதன் 60 வருஷம் காத்திருக்கிறது உண்டானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு எவ்வளவு பெருசுன்னு யோசிப்பார். எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே கர்த்தர் எவ்வளவு தூரம் தூக்கி தர ஆரம்பிச்சாரு. அப்ப அதனுடைய வேல்யூவை நான் விளங்கிக் கொள்ளாது இருக்கக்கூடிய மதிகட்ட தன்மை, அதை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியல. ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை என்னுடைய கையில தந்திருக்கார், இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கையில தந்திருக்கிறார். எத்தனை விதமான ஜனங்களை ரட்சிக்கும்படிக்காக நான் போடக்கூடிய முழங்காலுக்கு இத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களா, நான் செய்யக்கூடிய சின்ன ஒரு ஜெபத்திற்கு இத்தனை விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு ரியாக்ஷன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதா, இத்தனை பேர் எழுப்புதல் பெற ஆரம்பிக்கிறாங்க, இத்தனை பேர் ஆண்டவராக தேவனுடைய மகிமையை பார்க்கறாங்க, இத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு மாற்றம் உருவாக்கப்படுகிறது. நான் அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஜெபத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு மகிமையை நான் பார்க்க முடிகிறது உண்டானால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எவ்வளவு பெருசுன்னு யோசிப்பாரு. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவராக தேவன் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வல்லமையான காரியங்களை தந்திருக்கிறார். அவனுடைய அழைப்புல அவன் சரியாய் ஓடுகிறது உண்டானால் நீங்க நினைக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோம். எங்கோ நீங்களும் நானும் பறக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே, எங்கோ உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நிரூபித்து காண்பிக்கும் ஒரு வாழ்க்கையாக நீங்களும் நானும் வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கியிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த பூமிக்குரிய வேலைக்காக நான் ஓடி இப்ப யோசிச்சு பாருங்க, பூமிக்குரிய அநேக விதமான காரியத்திற்காக நான் கடந்து போய் இல்லை. நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுபவம் எத்தனையோ மக்கள் கேட்டும் கிடையாத ஒரு அனுபவத்தை கர்த்தராக தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இதனுடைய வேல்யூ தெரியாம போக ஆரம்பிச்சனாலதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை நான் உதாசீனம் பண்ணக்கூடிய ஒரு நிலமாய் காணப்படுகின்றேன். மதியனுடைய நிலத்தை நான் மெய்யாகவே கடந்து போனேன். அந்த நிலமெல்லாம் எப்படி இருந்தது? காஞ்சுரிகள் மூடினதாக, அந்த நிலமெல்லாம் முள்ளுக்காடாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க. அந்த நிலத்தை பயன்படுத்தி இருந்தா அந்த நிலத்தின் மூலம் எத்தனையோ விதமான விளைச்சலை அவர்கள் பெற்றிருக்க முடியும். ஆனா அந்த மதியனமான காரியத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றி அறிவற்ற ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அவைகளை அவர்கள் பயன்படுத்தாமல் போக ஆரம்பித்து அவைகள் எல்லாவற்றையும் காஞ்சுரியினாலும் முள்ளுக்காடுகளினாலும் மூடக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கினார். அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பல இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால் என்னை பற்றியதான மதிகட்ட ஒரு வாழ்க்கை,
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பை பற்றி மதியீனமான ஒரு தன்மை. இரண்டாவது காரியம், மதியீனம் மட்டுமல்ல, சோம்பேறியான ஒரு வாழ்க்கை. எனக்காக யாராச்சும் ஒருத்தர் உதவி செய்ய மாட்டானா, எனக்காச்சும் யாராகிலும் ஒரு மனிதன் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக என்னை அழைத்துக் கொள்ளும். இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், சில காலங்கள் உங்களை நடத்துகிறதற்கு அநேக விதமான ஜனங்கள் தேவை. சில காலங்கள், இப்போ உதாரணமாக ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு சில காலங்கள் பெற்றோர்கள் பழக்குவிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இப்ப எனக்கு ஏறக்குறைய ஒரு 60 வயசு ஆயிருச்சு. இப்ப போய் எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் தேட ஆரம்பிக்கின்றேன். எதுக்குப்பா அப்பா அம்மாவையும் தேடுறேன்னு சொன்னா, எனக்கு இன்னும் நடக்கிறதுக்கு சரியா வரலங்க, எங்க அப்பா அம்மா என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாங்க. எப்படி சாத்தியம்? எனக்கு என்கிற ஒரு காலம் வரக்கூடிய நேரம் வரைக்கும் அவர்கள் என்னை வளர்ப்பார்கள். இனி நான் தான் எல்லா விதமான காரியங்களையும் தீர்மானிக்க வேண்டியது அவசியம். நான் தான் ஓடணும், நான் தான் அநேக விதமான கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல எல்லா காரியத்தையும் செய்தேன். ஆனால் புருஷனாய் என்றைக்கு நான் மாற்றம் அடைந்தேனோ, குழந்தைகளுக்கு ஏற்றவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு எனக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தையும் ஆராயக்கூடிய அறிவுள்ளமான கடந்து போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் நான் குழந்தைத்தனமாக மற்றவனுக்கு முன்பதாக நான் நின்று அவன் என்னை நடத்தட்டும் போதிக்கட்டும் என்று நான் கடந்து போனால், இனி நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் வளர்கிறது எப்படி? என்னுடைய சொந்த ஓட்டத்திலே நான் கடந்து போகிறது எப்படி? அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த சோம்பேறியான ஒரு வாழ்க்கை, சில பேருடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான காரியங்கள் அவர்கள் பழக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இனி நம்ம உழைக்கவே வேண்டாம், எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் வரைக்கும் குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய வேலைகள் யாவற்றையும் செய்து கொடுக்கிறது வழக்கம். அவங்களை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது வழக்கம். அவங்களுக்கு திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்பவும் அவங்க என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல அம்மாவை உட்கார வைத்து சாப்பாடை செஞ்சு போடாம இவர்கள் உட்கார்ந்து கூட தாயை இன்றைக்கு வரைக்கும், ஏன்னா அந்த ஒரு சொகுசு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கையில சாப்பிட்டா நல்லா இருக்கும், நீங்களே எல்லா விதமான நேரத்தில் சமையல் பண்ண வேண்டும் என்கிறதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் விளக்க ஆரம்பிச்சிருக்கேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சோம்பேறித்தனம் என் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை இழக்க செய்ய ஆரம்பிச்சு, என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டிய அந்த தன்மைகள் யாவற்றையும் இழக்க செய்ய ஆரம்பிச்சு. இந்த 2 காரியத்தின் நிமித்தமாகத்தான் ஒரு நிலம் பாழ்கடிக்கப்பட்டதாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லுகின்றார். முதல் காரியம், நீ இயங்கும் ஒரு கிறிஸ்தவனாகி விளங்க வேண்டும். என்னை ஆண்டவராக தேவன் அழைத்த நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை பற்றி யாரோ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய எல்லா விதமான வரங்களை தாளந்துகளை நான் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என் தேவனாகிய கர்த்தரை பற்றி எனக்கு மற்றவர்கள் ஏன் அறிமுகப்படுத்த வேண்டும்? அவரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த கண்களினால் நான் பார்க்க வேண்டியது அவசியம். யோபுக்கு முன்னால நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, கர்த்தராகிய தேவன் யாரு தெரியுமா? கர்த்தராகிய தேவன் எத்தனை வல்லமையுள்ளவர் தெரியுமா? கர்த்தராகிய தேவன் எத்தனை விதமான அதிகாரம் பெற்றவர் தெரியுமா? எல்லா ஜனங்களும் பேசுறாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யோபு ஒரே ஒரு வார்த்தை சொல்கின்றார், நான் அவரை என் சொந்த கண்களினால் பார்ப்பேன். அவரை நான் பார்த்துக்கிறேன், அவரை நான் போய் பேசிக்கிறேன். நீங்கள் எனக்காக எந்த விதமான காரியத்தை பேச வேண்டாம். அவருக்கு முன்பதாக நான் போய் நின்று என்னுடைய நியாயங்கள் யாவற்றையும் வரிசையாய் எடுத்து வைப்பேன் சொல்றார் யோபு. இப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட வேண்டும். சோம்பேறித்தனம் என் வயலை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சிடும். மதியினம் என் வயலை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சோம். எவ்வளவு விதைகளை கர்த்தராகிய தேவன் நல்ல விதைகளை போட ஆரம்பித்தாலும் அதற்கேற்ற பலன் வராமல் போகிறதற்கு காரணம், என்னுடைய நிலங்களை நான் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக நான் சோம்பேறித்தனமாகவும் நான் மதிகட்டவனாகவும் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாய் விளக்க ஆரம்பிக்கிறேன். 2வது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க, இது என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். பலன் இல்லாத நிறைய விஷயங்களை வெட்டி போடணும். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய குப்பையா சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய 2வது காரியம் என்னன்னா,
பலன் இல்லாத, ஆவிக்குரிய பலன் இல்லாத தன்மை எது எது இருந்தாலும் அவைகள் யாவற்றையும் முதல் காரியம் ஆராய்ந்து பார்த்து, நிறைய பேர் இன்னைக்கு என்ன காரியத்தை செய்வாங்க, வீடு நிறைய எல்லா விதமான குப்பைகளை கொண்டு போய், அதாவது வெளியே கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு பதிலாக வீடுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அநேக விதமான வேப்பங்குழு, அதாவது அந்த வேப்ப இலைகள் எல்லாத்தையும் எதுக்கு இந்த மாதிரி இந்த சருகான இலைகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, இது எதுக்காகவும் ஒரு நாளுக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த மருத்துவத்துக்காக பயன்பட ஆரம்பிக்கும். நிறைய குப்பைகள் யாவற்றையும் எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, என்னைக்காக எனக்கு வந்து அது தேவையான, அதாவது இந்த விறகுகள் எல்லாம் காலியாக்கப்படக்கூடிய நேரத்தில் இருக்கிறதுக்கு பயனாக்கப்படும் என்று சொல்லி நிறைய குப்பைகளையும் செத்தைகளையும் கூலங்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், நிறைய விஷயத்தை சேர்க்கிறது இல்ல, தேவையான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதுதான் தேவை. தேவையில்லாத பல கவலை இல்லை, தேவையான நல்ல பங்கு எது என்கிறதை எங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மரத்தை இவ்வளவு நாள் வைக்கக்கூடிய அந்த மக்கள் மரத்துக்கு தேவையான உரம் போட்டாங்க, மரத்துக்கு தேவையான எல்லா விதமான நீர் பாய்ச்சினாங்க, மரத்துக்கு தேவையான எல்லா விதமான பூச்சி மருந்துகள் யாவற்றையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த மரத்திலே ஒரு மாற்றத்தையும் பார்க்கவே இல்லை. இந்த மரத்தை பார்த்துட்டு போறாங்க. போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கிறது, இந்த வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இருக்கிறது, அடுத்த வருஷம் இருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் காணப்பட ஆரம்பிக்கிறது. உடனே எஜமான் வந்து பார்க்கின்றார், எதுக்கு இந்த மரத்துக்கு இவ்வளவு விதமான பராமரிப்புகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறீங்க? இந்த மரத்தை இன்னும் நீங்கள் விட்டு வைத்தால் என்ன காரியத்தை செஞ்சிருமா, இது நிலத்தை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. ஆகவே இந்த மரத்தை வெட்டி போடுங்கள் என்று எஜமான் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நமக்கு பலன் தராத நிறைய விதமான கருத்துக்கள், பயன் இல்லாத நிறைய விதமான விஷயங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வேறு பிரிக்கப்படாத நிறைய காரியங்களின் ஊடாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறோம். நிறைய கவலை, நிறைய பாரம், இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதனால ஒரு பைசா கூட நமக்கு பிரயோஜனம் இருக்காது. தேவையில்லாத நிறைய காரியத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். தேவையில்லாத நிறைய காரியங்களுக்காக அழக்கூடிய ஒரு மக்களாக விளக்க ஆரம்பிப்போம். ஒரு நாள் உட்கார்ந்து இங்க தனியா உட்கார்ந்து நான் எதுக்காக நான் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறேன், ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க கவலைப்படக்கூடிய விஷயத்தை ஒரு நாள் ஆழமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அதிலே ஒரு அர்த்தமுமே இல்லாத இருக்கக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நம்ம கவலைப்படுறதுனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒரு மாற்றம் வரப்போகிறது இல்லை. இதற்காக நான் ஏன் காலங்கள் தோறும் உட்கார்ந்து நான் கவலைப்பட வேண்டும்? அப்ப கர்த்தர் சொல்கின்றார், இவைகளை நீ விட்டு வைத்தால் இது உன்னுடைய நிலத்தை கெடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இவைகள் எல்லாம் வேரோடு கூட பிடுங்கி போடு. எது எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே பயனற்றதாய் காணப்படுகிறதோ, எது எதையெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமானதாய் காணப்படுகிறதோ, எதனால் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினாலே பறந்து கழுகுகளைப் போல பறக்க வேண்டியது அவசியம். பறக்கணும்னு சொன்னா செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தேவையில்லாத பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிய வேண்டியது அவசியம். உங்களுக்கே தெரியும், கப்பல் பயணப்படக்கூடிய நேரத்துல திடீரென்று சொல்லி பயங்கரமான பெரிய அழிவுக்குரிய அபாயங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் முதல் காரியம் என்ன செய்வாங்க? கப்பலை அவர்கள் லகுவாக்கும்படிக்காக பாரங்கள் யாவற்றையும் சமுத்திரத்தை தூக்கி எறிகிறது வழக்கு. அது ஒருவேளை அவங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்படக்கூடியதாக இருக்க ஆரம்பிச்சாலும் கூட அந்த பாரமாய் காணப்படக்கூடிய விஷயங்களினால் எங்கே அவருடைய உயிருக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்பதற்காக பாரமான எல்லாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கவலையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றாரு? நீ கவலைப்படுகிறதுனால உன்னுடைய சரீர அளவிலே ஒரு முழத்தையாகிலும் கூட்டவோ குறைக்கவோ உன்னால முடியாது. எந்த காரியமே நடக்காது. நீ கவலைப்படுறதுனால ஒரு மாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில வராது. பின் ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் உட்கார்ந்து கவலைப்படுறேன்? நான் ஏன் பின்பு என்னுடைய மனதிற்குள்ளாக அநேக விதமான காரியங்களை பற்றி நான் குழப்பிக் கொள்வேன்? அப்ப இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் தேவையில்லாத பகுதிகள். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் முதல் காரியம் வெட்டி எறிங்கள். எது எதையெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் காணப்படக்கூடியது, எது எதையெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டு போக பண்ணக்கூடியது, ஒருவேளை தேவையில்லாத இணைப்பாய் இருக்கலாம், தேவையில்லாத மக்களுடைய ஐக்கியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், தேவையில்லாத மக்களுடைய ஆலோசனைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், தேவையில்லாத மக்களுடைய ஐக்கியமாய் அல்லது இணைப்பாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதா இருக்கலாம். எதுவா இருக்க ஆரம்பிச்சாலும் சரி, எது எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையற்றதா இருக்கிறதோ அவைகளெல்லாம் முதல் காரியம் நீங்களும் நானும் வெட்டி எறியாமல் போனால் அவைகள் உங்கள் நிலத்தை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு.
அப்ப கர்த்தருடைய வேதம் இரண்டாவது காரியத்தை என்ன சொல்ற, நல்ல நிலமா தான் உருவாக்கப்படும். இந்த நிலம் கெட்டு போனதற்கு என்ன காரணம்? தேவையற்ற பல விஷயங்களை இன்றைக்கு வரைக்கும் நான் எனக்குள் வைத்திருக்கிறேன். தேவையில்லாத காரியங்களை நான் எனக்குள் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். தேவையில்லாத அநேக விதமான கவலைகள் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிக்கிறது. இவைகள் எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற கனி கொடுக்கும் ஒரு நல்ல நிலமாய் என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தின் கூடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. என்ன என்ன போட்டுக்குன்னு பாருங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். 8வது வசனம், முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா தகுதியற்ற விளைச்சலை கொடுக்கக்கூடிய நிலமாய் நம்முடைய நிலம் காணப்படுகிறதான்னு பார்க்கணும். தகுதியற்ற விளைச்சல், நான் இப்ப பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன், பலன் பைபிள் வசனத்துக்கு ஏற்ற பலனா வரணும். ஆனால் பலன் தவறான பலனாய் வர ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்துல என்ன போட்டுப்பா, 8வது வசனம், ஆண்டவருடைய நாமத்தினால தன்மேல் அடிக்கடி பெய்கிற 7வது வசனத்துல மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடக்கூடிய மக்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கக்கூடிய நிலம். என்ன பயிரை போடானோ அதற்கு ஏற்ற விளைச்சலை கொடுக்கக்கூடிய நேரம் ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெறும். என்ன விதையை போடானோ அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டு முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கக்கூடிய நிலமாய் அது மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. உண்டானால் என்ன விதையை போட்டோமோ அதுக்குரிய பலன் வரணும். ஆனால் போட்ட விதைக்கு ஒன்று, வளரக்கூடிய விதம், பலன் கொடுக்கக்கூடிய விதம் வேறு. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உங்க கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது. என்ன வழக்கு ஆண்டவரே? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் உங்களை நற்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், ஆனால் நீங்களோ கசப்பான கனிகளை தந்தது என்ன? உங்களை உயர்குல திராட்சை செடியாக நாட்டும்படிக்காக உங்களுடைய கசப்பான கொடிகள் யாவற்றையும் நான் அப்புறமாக்கி போட்டு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நற்குல திராட்சை ஆகிய என்னோடு கூட நான் உங்களை ஒன்றாக இணைத்தேன். அப்ப நீங்க உங்களுடைய கசப்பான தன்மைகள் எல்லாம் மாற்றப்பட்டு இப்பொழுது என்னை போல நீங்களும் நல்ல கூலை திராட்சையாக நீங்கள் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆனா இன்றைக்கும் கூட என்னோடு கூட இணைக்கப்பட்ட பிறகும் நீங்கள் கசப்பான திராட்சைகளை தருகிறது என்ன என்று கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்து வழக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றமடையாத பல சுபாவங்களை பார்க்கிறேன், பல நிலைகளை பார்க்கிறேன். மக்களை மன்னிக்க என்னால முடியல, அநேக விதமான குற்றங்களை என்னால் மெய்யாகவே மன்னிக்க முடியல, சில பாவங்களை விட்டு விலக என்னால முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆவில நிறையிறேன், கர்த்தருடைய நாமத்தினால ஆராதனை வேளையிலே கர்த்தராகிய தேவனுடைய பிரசனத்தை நான் ஃபீல் பண்ண பிரதர், எல்லா விதமான மக்கள் நம்ம சாட்சி சொல்றோம். என்றாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படாத கசப்பான சுபாவங்கள் என்னுடைய விளைச்சலை கெடுக்கக்கூடியதாய் விளங்கக்கூடிய நிலமாய் காணப்படுகிறது. அந்த சுபாவங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உறைந்து கிடக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். சில ஜென்ம சுபாவங்களை விட்டு என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே மாற்றி அமைத்துக் கொள்ள முடியல. என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். ஆனால் திடீரென்று சொல்லி யாராகிலும் ஒருவர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த என்னால் முடியல. அந்த கோபத்தை நான் ஏதாகிலும் ஒரு ரூபத்திலே காண்பிக்காமல் என்னால் அந்த கோபத்தினுடைய காரியங்களை விட்டு விலக என்னால் முடியல. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தகாத காரியங்களை முளைப்பிக்கக்கூடிய அநேகம் விதமான தேவையற்ற காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமாய் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களை போடக்கூடிய மனுஷனுக்கு ஏற்ற விளைச்சலை தராம அது தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்ற விளைச்சல்களை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. வேத வசனத்தை வாசிச்சா அதுக்கு உரிய பலன் நான் கொடுக்கணும். ஆனா பைபிளை வாசிச்சுட்டு நான் எனக்கேற்ற அநேக விதமான விளைச்சலை தருகிறது உண்டானால், நான் வேத புஸ்தகத்திலே அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற போதனையை வாசித்து விட்டு அன்பற்ற நிலைகளை நான் உருவாக்க ஆரம்பித்தார். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற வசனத்தை நான் வாசித்து பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு கர்த்தருக்கு முன்பதாய் துணிகரமாய் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் பெறுகிறது ஒன்று, கொடுக்கக்கூடிய பலன் வேறு. அப்ப இந்த நிலம் ஆண்டவராகிய தேவனால் தீயிட்டு கொளுத்தக்கூடியதாய் சபிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும், ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையை தந்திருக்கக்கூடிய அநேக விதமான நன்மையான காரியங்களுக்கு ஏற்ற பலனை தருகிறேன். நான் ஆராய்ச்சி பாருங்க. என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறவன் என்னிலே கிறிஸ்துவின் சாயலை பார்க்க முடியுதான் பாருங்க.
நான் ஆண்டவராகிய தேவனை பிரதிபலிக்கக்கூடிய, ஏன்னா நான் வாசிக்கிறது கர்த்தராகிய தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத வசனத்தை வாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கக்கூடிய நான் அந்த வசனங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதிருக்கிறது உண்டானால் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வேறு, கொடுக்கக்கூடிய பலன் வேறு. என்னுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர் வேறு, நான் கொடுக்கக்கூடிய கனி வேறு. ஆண்டவராகிய தேவன் சொல்கிற அந்த மாதிரி வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது உண்டானால் அந்த நிலம் சுட்டரிக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். என்ன காரியத்தை நீ உட்கொள்ள ஆரம்பிக்கிறாயோ, பரிசுத்தத்தை உட்கொள்ள பரிசுத்தமான பலனை கொடு. ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பலனை நீ உட்கொள்ள ஆரம்பித்தால் கர்த்தராகிய தேவனுக்கு பயந்து வாழ பழகிக்கொள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தீமைகளை வெறுக்கக்கூடிய காரியங்களை நீ பெறுகிறது உண்டானால், தீமைகளை வெறுக்கக்கூடிய வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். என்ன காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறாய்? இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் எத்தனையோ வசனங்களை நாம் மெய்யாகவே கேட்க ஆரம்பித்தோம். பரலோகத்துக்கு போகக்கூடிய வசனங்களை கேட்டோம், பரிசுத்த ராஜ்யத்தை பற்றியதான வசனங்களை கேட்டோம், பாவத்தை விட்டு விலகக்கூடிய வசனங்களை நாம் கேள்விப்பட ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே காலங்களை பயன்படுத்த வசனங்களை நாம் கேள்விப்பட ஆரம்பித்தோம். ஆனால் இதுவரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய பலனை ஆராய்ந்து பார். நான் என்ன பலன் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்கிற பிரசங்கத்தை கேட்டு இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய காலத்திலே நான் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நான் கற்றது வேறு, கொடுக்கக்கூடிய பலன் வேறு. நான் அறிந்து கொண்டது வேறு, நான் மெய்யாகவே எல்லா விதமான மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன் வேறு. நான் பரிசுத்தமான காரியங்களை பற்றி நான் அநேக விதமான செய்திகளை நான் கேள்விப்பட்டு இன்னும் நான் பரிசுத்த குலைவாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் கற்றது வேறு, பலன்கள் வேறாக காணப்படுகிறது. இந்த நிலம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் சுட்டரிக்கப்படுகிறதற்கும் சபிக்கப்படுகிறதுக்கும் ஏதுவான ஒரு நிலம். அப்ப என்னுடைய பலனை குறித்து நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன், கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், வசனத்திற்கு ஏற்ற பலனை நான் கொடுக்கிறேன். நான் பாருங்க, பரிசுத்தத்தை பற்றி நான் மெய்யாகவே பேசக்கூடிய ஒரு மனிதன், என் பரிசுத்தத்தை எல்லா இடத்திலும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். நான் பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பற்றி நான் மக்களுக்கு முன்பதாக பேசக்கூடியவன், என் வாழ்க்கையிலே தேவ பயம் காணப்படுகிறதான் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல நான் கற்றது ஒன்று, விளைவிக்கக்கூடிய தன்மை வேறாக இருக்கிறது உண்டானால் என் நிலம் சபிக்கப்பட்ட ஒரு நிலமாய் மாற்றப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்க. நான் கேட்கக்கூடிய காரியங்களுக்கு புறம்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் மெய்யாகவே முளைப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை மன்னிக்கக்கூடிய தன்மைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கிருபை நிறைந்த வாழ்க்கைகளை நீங்களும் நானும் வாழும்படிக்காக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை கர்த்தராகிய தேவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அதற்கேற்ற பலன் இருக்கான்னு பாருங்க. அப்படி பலன் இல்லை என்று சொன்னால் அது சபிக்கப்படக்கூடிய காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நிலமாகவே காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்ப கர்த்தர் எவ்வளவோ விதைகளை போட ஆரம்பித்தாலும் அதற்குரிய விளைச்சலை உங்களாலும் என்னாலும் விளைய முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் நிலத்தை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னுடைய நிலம் எந்த காரியத்தின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக காணப்பட ஆரம்பிக்கிறது? என்னுடைய நிலம் எந்த காரியத்தின் அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அல்லது தேவனாகிய கர்த்தருக்கு அநேக விதமாக விருப்பமில்லாத காரியங்களை செய்யக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது? எதிலே நான் கர்த்தராகிய தேவனுக்கு வேறுபடுத்தப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன்? சபைக்கு தான் வர்றேன், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஜெபிக்கிறதுக்கு தான் வர்றேன் என்றாலும் கூட சில விஷயங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் பல விஷயங்களில் வேறுபடுத்தப்படுகிறதை பார்க்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறேன், ஆனால் நான் எதையோ ஒரு காரியத்தை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு பலனை நான் கொடுக்கிறேனே தவிர தேவன் விரும்பும் பலனை கொடாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நான் கேட்கக்கூடிய வசனங்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட சாரமுள்ள வார்த்தைகள், அதற்கேற்ற பலன் வந்திருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் எங்கேயோ நாம் வளரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் ஒரு வளர்ச்சியும் வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் வாங்கக்கூடிய விதைகள் ஒன்று, கொடுக்கக்கூடிய பலன் வேறொன்று. இப்ப என்னுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்க, இப்ப நான் இந்த விஷயத்துலதான் கர்த்தராகிய தேவனோடு கூட மனம் பொருந்த முடியாமல் வேறுபடுத்தப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். எல்லா காரியத்திலும் கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் சீராக பொருந்த ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுக்கு ஏற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு நான் வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கிறேன்? கேட்கிற வசனம் நல்ல வசனம், ஆனா நான் கொடுக்கக்கூடிய கனி முள்செடி, முள்ளான கனிகளை நான் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால கிருபையின் வசனத்தினால் ஆண்டவராகிய தேவன் எனக்கு தருகின்றார். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த விளைச்சலோ காஞ்சூரியான அநேக விதமான காரியங்கள், அநேக விதமான கர்த்தராகிய தேவனால் சபிக்கப்படக்கூடிய காரியங்கள். அந்த வசனம் கொடுக்க முள் செடி, முள் பூண்டு இவைகள் எல்லாவற்றையும் முளைப்பிக்கக்கூடிய ஒரு நிலமாய் காணப்படக்கூடிய தன்மை. கேட்கிறது நல்ல வார்த்தை,
இங்க நமக்கு போதிக்கப்படக்கூடிய வார்த்தையில நல்ல வார்த்தை தான். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய பலன் வேறொன்று. இதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், என்னுடைய நிலத்தை ஆராய்ந்து பார்த்து கேட்கக்கூடிய வசனங்களை கேட்கக்கூடிய அளவிற்கு நான் பலன் கொடாமல் போவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு ஏற்ற விளைச்சலை கொடுக்கக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய மக்களாக மாற்றப்பட முடியும். தேவராஜ்யத்திலே கடந்து போகும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய நிலத்தை நாம் முதல் காரியம் ஆராய்ச்சி பார்க்கணும். என்னுடைய நிலத்திலே எந்த இடத்துல பழுதுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது, இந்த பழுதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவனாய் எனக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய விளைச்சலை விளைந்து தீர்த்து தேவராஜ்யத்திலே மகிமை நிறைந்த ஒரு வாசஸ்தலத்திலே கடந்து போகக்கூடிய தன்மைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில 3 விதமான நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, சோம்பேறித்தனமும் மதிகட்டதுமான ஒரு நிலை. இந்த நிலை காணப்படுகிறது உண்டானால் என்னுடைய நிலம் உழப்படாமல், என்னுடைய நிலம் தரிசாக போகப்படக்கூடியதாக மதிகட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதுனாலே என்னுடைய நிலத்தை பற்றி கவலையே இல்லாமல் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் சுவர் இடிந்து போனால் கூட அக்கறை இல்லாதவனாய் நான் காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறேன். ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தேன், ஏதோ ஒரு 2 பிரசங்கத்தை கேட்டேன், ஏதோ நான் ஆண்டவருடைய நாமத்தினால அந்நிய பாஷை பேசுறேன், கர்த்தருடைய நாமத்தினால 1-2 தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறது. இதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னுடைய முழு பலனை கர்த்தராகிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். நீ முழுவதும் வளர்ந்து, நீ முழுவதும் கனி கொடுத்து முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டும். அதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தகாதவனாய், என்னுடைய நிலத்தை பற்றி அக்கறையற்றவனாய், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதைகள் அது விலையேற பெற்ற விதை, அந்த விதைகளை பற்றி கவலையே இல்லாமல் சோம்பேறித்தனமாய் அவைகளை பற்றி அக்கறையே இல்லாமல் நான் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். மதிகட்டவனாய் அவைகளை பற்றி பாதுகாக்க வேண்டிய விதைகளை பாதுகாப்பற்ற ஒரு நிலைகளின் ஊடாக வைக்கிறது உண்டானால் அந்த விதைகளை கொடுத்த கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து கணக்கு கேட்க மாட்டாரா? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த நிலைகளை முதல் காரியம் ஆராய்ந்து பார்ப்போம். சோம்பேறித்தனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? மதிகட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். கொடுக்கப்படக்கூடிய விதைகளுக்காக எத்தனையோ ஜனங்கள் ஆயிரக்கணக்கான நாட்கள் காத்திருந்தது உண்டு. ஆனால் தேவன் உங்களை நம்பி உங்க கையில் அழைப்பு கொடுத்தாரு, உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்தாரு. ஆனால் இந்த விதைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று பாருங்கள். 2வது காரியமாக, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில, ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய காரியம் இது நம்முடைய நிலத்தை கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விடும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். தேவையில்லாத மரத்தை நீங்கள் இனியும் பராமரிக்க வேண்டாம். அந்த ஊழியர்களை பார்த்து எஜமான் சொல்றார், அந்த மரத்திற்கு தேவையான நல்ல ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த பலனை கொடாதிருக்கிறது உண்டானால், இனி அந்த மரத்திற்கு இன்னும் அந்த மரத்தை நீங்கள் அப்படி வைத்திருக்கிறது உண்டானால் அது நிலத்தை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த மரத்தை வெட்டி போடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை வெட்டப்படாத, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நிலத்தை கெட்டு போக பண்ணக்கூடிய பலனற்ற காரியங்கள் எது எது உண்டு என்று ஆராய்ச்சி பாருங்க. எது எது இன்னும் என்னுடைய வாழ்க்கை விட்டு போக மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் நான் சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், நிறைய விஷயங்களை இன்னும் நான் அதே விதமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறேன். அதெல்லாம் என்னை விட்டு போகணும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது என்னை விட்டு போகவே இல்லை. அந்த காரியம், அந்த கவலை, அந்த பிரச்சனை, அந்த வேதனை என்னுடைய மனதை எங்கும் அங்கும் விட்டு விலகாமல் அப்படியே எனக்குள்ளாக நிலையா நின்று கொடுக்கிறது பார்க்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் வெட்டி போடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் அது நிலத்தினுடைய பலனை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. 3வதாக, கர்த்தராகிய தேவன் தந்த விதை வேறு, கொடுக்கப்படக்கூடிய விளைச்சல் வேறு. நிலம் தாறுமாறான காரியங்களை முளைப்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது உண்டானால் சபிக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஆண்டவராகிய தேவனுக்கேற்ற பலனை தராமல், கற்றுக்கொண்ட வசனங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழாம, தேவன் அருவருக்கக்கூடிய வாழ்க்கைகளை நான் வாழுகிறது உண்டானால், வசனத்தை வாசிச்சு ஆனால் வசனத்திற்கு புறமான ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறது உண்டானால், பரிசுத்தத்தை நான் கற்றுக்கொண்டு பரிசுத்தத்திற்கு விரோதமான வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால், அந்த நிலம் சபிக்கப்பட்டதாக, அது சுட்டரிக்கப்படக்கூடியதாக விளங்கும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னாரே. என் நிலம் எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய நிலைகள் எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து பாருங்கள். நான் ஆண்டவராகிய
கொடுக்கக்கூடிய எல்லா விதமான விதைகளுக்கும் ஏற்ற பலனை தருகிறேனா? வசனத்தை கொடுத்தால் வசனத்துக்கு பலனை தரனா? அழைப்பு கொடுத்தால் அழைப்புக்கு பலனை கொடுக்கிறனா? ஜெபத்தை கொடுத்தா ஜெபத்துக்கு ஏற்ற பலனை தருகிறனா? ஊழியத்தை கொடுத்தா ஊழியத்துக்கு ஏற்ற பலனை தருகிறனா? எதை ஆண்டவராக தேவன் என்னுடைய வாழ்க்கையை நம்பி தந்தாலும் அதற்கேற்ற பலனை தரக்கூடிய நல்ல நிலமாய் நான் இருக்கிறது உண்டானால், 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன்களை தருகிறது உண்டானால், அது தேவ ஆசீர்வாதத்தை பெறும் நான் பார்த்தேனே. என் நிலத்தை நான் ஆராய்ந்து பார்த்து அவைகளை சீர்படுத்த எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? நம்மையே நாம் ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குறைவுகள் என்ன, சோம்பேறித்தனம் இருக்கிறது உண்டானால் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. மதிகட்ட வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அப்புறப்படுத்தும். தேவையில்லாத காரியங்களினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும். நாங்கள் பெற்றது ஒன்று, நாங்கள் கொடுக்கிறது வேறொன்றாக இருக்கக்கூடிய மாறுபட்ட நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் அவைகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் நிச்சயமாக என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற சகல பலன்களை கொடுக்கும் நல்ல மரமாக தேவனாகிய கர்த்தரால் சகல நன்மைகளையும் பெறக்கூடிய திராணி பெற்றவனாக நான் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லையே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தாரும். கர்த்தாவே, விதையை பற்றி இவ்வளவு நாள் நாங்கள் குறை பேச ஆரம்பிச்சோம். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய விதைகள் எல்லாம் நல்ல விதைகள் தான். ஆனால் எங்கள் நிலமோ அது பாழான ஒரு நிலமாக, அது கெட்டுப்போன ஒரு நிலமாக, அது மெய்யாகவே பராமரிக்கப்படாத ஒரு நிலமாக, சுற்றுச்சுவர்கள் இல்லாத ஒரு நிலமாக, அந்த நிலத்திலே பலன்களே தராத ஒரு நிலமாக, நாங்கள் ஒன்று விதைத்தால் வேறொன்று முளைப்பிக்கக்கூடிய ஒரு நிலமாக அந்த நிலத்தினுடைய நிலைகள் காணப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் நிலங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் இதுதான் என்னுடைய ஓட்டம். இந்த ஓட்டத்திலே நான் சரியாய் ஓடி என்னுடைய லட்சிய பயணத்தினுடைய இறுதி இலக்கை நான் எட்டி தேவனுடைய சமூகத்திலே மகிமை பெற்றவனாய், அவருடைய சிங்காசனத்திலே வாழக்கூடிய ஒரு மகிமை பெற்றவனாய் விளங்குவேன் என்கிற நிச்சயிக்கப்பட்ட ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தாவே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்றதை போல, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நிச்சயம் இல்லாதவரை போல நான் ஓட போகிறது இல்லை, ஆகாயத்தை அடிக்கிறவனை போல நான் சிலம்பம் பண்ண போகிறதில்லை என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படியே நிச்சயத்தோடு கூட நாங்கள் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை சீர்படுத்தி தேவையற்ற பாரங்களை தங்களுடைய வாழ்க்கை விட்டு புறம்பாக்கி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.